எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சொர்சாயிங் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குட்டியாக ஒரு அனிமேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். அண்ட் இதை வந்து புது ட்ரிக் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் அதெல்லாம் தெரியாதவங்க இதில் வந்து கவனிங்க. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக. அதனால் நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிவியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா இதோட இந்த எஃபெக்ட் பேர் டெக்ஸ்ட் ரிவியல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த ஃபோல்டரை போயிட்டு நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் ரிவியல் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் தேவை. ஒன்று வந்து HTML ஃபைல். ஸோ அதோட நேம் வந்து index.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து CSS ஃபைல் தேவை. அதுக்கு வந்து நான் style.css அப்படின்னு சொல்லி ஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது 2 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டிங்கன்னா HTML டிஃபால்ட் டேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா டைட்டிலை மட்டும் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ரிவியல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த CSS ஃபைலை என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் டேக் போட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட், அப்புறம் hrefல போயிட்டு அந்த ஸ்டைலுக்கு கொடுத்துற நீங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ style.css அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வந்து லிங்க் ஆயிரும். நெக்ஸ்ட் பாடியில் போயிட்டு ஒரு பேராகிராஃப் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபைலை போய் நான் வந்து க்ரோமில் ரன் பண்ணி காட்டுறேன். டைட்டில் மாற்றிருக்கோம், அப்புறம் அந்த பேராகிராஃப் மட்டும் கொடுத்துருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ HTML ஃபைலை போயிட்டு நான் வந்து க்ரோமில் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு டைட்டில் வந்து டெக்ஸ்ட் ரிவியல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிற பேரா மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், HTML முடிஞ்சது. இப்போது நம்ம ஸ்டைலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பாடியிலேருந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த வந்து ஒட்டி கிடச்சி பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கும் டிஃபால்ட்டாக, அதை வந்து எடுத்து விட்றதுக்காண்டி தான் மார்ஜின் 0. ஹைட் வந்து 100 VH வியூ போர்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டிஸ்பிளேயோட ஃபுல் ஹைட் என்னவோ அதை வந்து கரெக்டாக எடுக்கும் இந்த VH வியூ போர்ட் ஹைட் அப்படிங்கிறது. டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறது என்னோட சென்டரில் வரணும். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தா ஹரிசாண்டலாக வந்து எனக்கு சென்டரில் வரும். பாருங்கள், ஹரிசாண்டலாக வந்து சென்டர் வந்துச்சு. அதே மாதிரி வெர்டிக்கலாக வந்து எனக்கு இந்த இடத்துல சென்டரில் வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கிடும். பாருங்கள், இப்போ வந்து ஜம்முன்னு சென்டரில் வந்து உட்காந்துருக்கு வெப்சைட்டில். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ எழுத்து கொஞ்சம் பார்க்க மொக்கையாக இருக்குது, அதனால் கில் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு ஃபேமிலி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேராகிராஃபுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் அந்த P டேக் வந்து நான் கீழே கால் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் சைஸை வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 10 RM அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிக்சலில் கொடுங்க, பர்சன்டேஜில் கொடுங்க, EMனு கொடுங்க, எதுனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் பளிர்னு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். ரிலேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, சுவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படிங்கிறது ஒரு சுவர், அது மேலே நான் வந்து இன்னொரு போஸ்டர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ Z இண்டெக்ஸ் 0 அப்படின்னா வழக்கம் போல் 0னா எப்பவும் போல் இருக்கும். 1 Z இண்டெக்ஸ் 1ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும், மைனஸில் போட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி போகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சுவராக வச்சுருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வருங்கிறது இப்போ வந்து சுவர் மாதிரி ஆயிடுச்சு. சரியா, வேறு எதுவும் இல்லை. ஃபாண்ட் ஃபேமிலியை மட்டும் கொஞ்சம் குண்டாத்தி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சுவர் மேலே நான் வந்து ஒரு போஸ்டர் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ கர்சர் வந்து பாயிண்டர்னு வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மவுஸை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கை சிம்பிள் மாதிரி தெரியுதா. ஸோ இதுதான் கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து தெளிவாக இதில் புரிஞ்சிடும். பிஃபோர் அப்படின்னா என்ன, பிஃபோர்னால் முன்னாடி, இதிலே தெரிஞ்சிச்சு. முன்னாடி அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்போனா தான் பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டென்ட் வந்து நான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. சப்போஸ் இங்கனக்குள்ளே போயிட்டு நான் ஹாய் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுக்கு முன்னாடி வந்து ஹாய் வந்துடும். பார்த்தீங்களா, ஹாய் வந்துருச்சு. ஸோ இதுதான் பிஃபோர். ஓகேவா, உங்கள் கண்டென்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அதே இது ஆஃப்டர்னு போட்டேன்னா என்ன வரும் உங்களுக்கு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஹாய். இதுதான் பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது, வேறு எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோரில் நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஹாய் அப்படிங்கிறது நான் வந்து அந்த சுவர் மேலே நான் வந்து போஸ்டர் ஒட்ட போகிறேன். ஸோ போஸ்டர் ஒட்டுறதுக்காக அப்சல்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லி. இப்போது இது மேலே ஒட்டியிருக்கும், ஆனால் எனக்கு எதுவும் தெரியல. இப்போ நான் வந்து ஹாய்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் மேலேயே அந்த ஹாய் அப்படிங்கிறது மேலே ஒட்டியிருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன், ரிலேட்டிவ்னா சுவர், அப்சல்யூட்னா இது போஸ்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் எடுத்தோடனே பாருங்கள் எனக்கு முன்னாடியே வந்துருச்சு. பொசிஷன் அப்சல்யூட்டும் போட்டிங்கன்னா அது மேலேயே வந்து ஒட்டிக்கிடும். ஸோ இதுதான் பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட்டோட வேலை. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். அந்த ஹாய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. இப்போது இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு ஃபுல்லாக வரணும், அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் வரைக்கும் எனக்கு வரணும் அப்படின்னா இன்செட் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். பாருங்கள், இன்செட் ஆயிடுச்சு. ஸோ 0 வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹாயை தூக்கி நான் பின்னாடி போட போகிறேன். ஸோ Z index -1 அப்படின்னு போட்டால் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுக்கு பின்னாடி போய் அந்த ஹாய் அப்படிங்கிறது உட்காந்துருக்கு. ஸோ Z index 0னா நார்மல், 1ன்னு போட்டிங்கன்னா முன்னாடி வரும், அதே இது மைனஸில் போட்டிங்கன்னா பின்னாடி போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ ஸ்கேல் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 0 அப்படின்னு கொடுத்தேன்னா இது ஒன்றுமே கிடையாது. அந்த எக்ஸ் டைரக்ஷனில் ஸ்கேல் வந்து ஸ்கேல்னால் முன்னாடி வந்து உங்களுக்கு கொண்டு வரும், அதுதான் எஃபெக்ட்டு. ஸோ நான் இது வந்து CSS அனிமேஷன் கோர்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸ்கேல்னால் என்ன அப்படின்னு சொல்லி. பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு போங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் ரைட் அப்படின்னா எனக்கு நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே ரைட் சைடுக்கு போகணும், இதுதான் அதோட கான்செப்ட். அது வந்து உங்களுக்கு அந்த கலர் வரும்போது தெரியும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் ரைட்டு. அப்புறம் இந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு தெரியும், டிரான்சிஷனாக ஸ்லோ மோஷனில் கொண்டு வரதுக்கு தான் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை தான் நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஒரு 1 செகண்ட் வச்சுக்கலாம். ஈஸ் இன் அவுட் அப்படின்னா ஹோவர் பண்ணும்போது ஒன்று போல் போகும், ரிட்டன் வரும்போது ஒன்று போல் போகும். இப்போ பாருங்கள், எனக்கு எதுவுமே வரல, ஏன்னா நான் எந்த வித ஹோவர் எஃபெக்ட்டும் ஆட் பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ பியை வந்து அதாவது அந்த பேராகிராஃபை நான் வந்து ஹோவர் பண்ணும்போது இந்த பிஃபோர் எனக்கு வந்து வேலை செய்யணும், சரியா? அதனால் அப்படியே ஆட்டையை போட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பேராகிராஃபை நான் ஹோவர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகணும். அதனால் அப்படியே சுட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கலாம் ஏதாவது ஒரு எஃபெக்ட் வருதான்னு. பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜின் ரைட்டுனால ரைட் சைடு வந்து வருது, ரிட்டன் ரைட் சைடில் போகுது. அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட்டில் போட போகிறேன். ஸோ ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட்டுக்கு போகுது, எடுத்து விட்டோன்னே அப்படியே லெஃப்ட்டிலேருந்து தள்ளிட்டு போகுது. இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்ஜினோட வேலை. அந்த ஹாயும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே வருது, அதை நான் தூக்கிடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், போகுது, அப்படியே போகுது. ஸோ இப்போது என்னென்னா ஒரே கலராக இருக்கா, நம்ம கலரை மாற்றலாம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக மாற்றலாம். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் கருப்பாயிருச்சு, ஆனால் ரிட்டன் போகும்போது ப்ளூ கலரில் போகுது. பார்த்தீங்களா, இப்போது அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. இப்போ நான் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். பிஃபோரில் கலர் வந்து ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸுமே தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிஃபோருக்கு தான் கொடுக்குறோம், நம்ம வந்து அந்த பேராகிராஃபுக்கு தான் கலர் வந்து நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா பியை ஹோவர் பண்ணும்போது கலர் வந்து ஒயிட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். கருப்பு கலர் ஒயிட் கலர், வெளியில் வரும்போது ப்ளூவும் கருப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. ஸோ ரொம்ப ரொம்ப சப்பையான ஈஸியான கான்செப்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நானும் ரிப்ளை பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் முடிஞ்ச வரை.
அண்ட் இப்போ நான் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன். 5 செகண்ட் பாருங்கள், கிளவி மாதிரி வருது. அதாவது என்ன, வயசானவங்க நடந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கான்செப்டில் வருது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும். நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, டக்கு டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்கள் வெப் பேஜுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்க்கவும். அண்டு ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய புதிய வீடியோக்குள்ள இன்னும் சந்திப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ பார்க்கலாம். பாய்.